ஆராசா 2G வழக்க என்ன முடியல, அது அவர் வழக்கு தொடரட்டுங்க. பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டது. அதனால தான் அன்னைக்கே சொன்னேன், ராசா நீ என்ன என்ன பித்தரிக்க பேசினாரு. முதலமைச்சர் சொன்னார் தம்பிதுரை டக் அவுட் ஆனார். நான் சொன்னேன் நீங்க நாக் அவுட் ஆக போறீங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இவங்க தீ பறக்க பேசி உங்களை ஒழிக்க போறாங்க. முதலமைச்சர் அவர்கள் அதை புரிந்து கொள்ளுங்க. பேசி என்ன பண்ண போறாங்க? நாங்களும் அதான் சொன்னோம், பேச தான் செய்வாங்க, எதுவும் செய்ய முடியாதுன்னு. ராசா முதல்ல வக்ஃப் வாரியத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு, பாமர இஸ்லாமியர்களுக்கான இடத்தை கூட மீட்டு கொடுக்கிறது வக்ஃப் வாரியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாம் படிச்சுட்டு சரியா என்னன்னு பார்த்துட்டு பேசுறேன். அது அறிவிக்காம இருந்தாதான் இப்போ நமக்கு வியப்பு. வக்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோடனே ஓகே அறிவிச்சிரும். நான் திருமாவளவன்ட்ட கேட்குறேன், அண்ணன் திருமாவளவன்ட்ட கேட்குறேன், இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு இதை வரவேற்றிருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகளும் இது நெறிமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னு இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதில் இந்து அமைப்பை இதில் இஸ்லாமியர்கள் அல்லவர்கள் உறுப்பினராக இருக்கலாமான்னு. இந்து கோயில்களில் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்றது அது நடைமுறைக்கு ஒத்து வராது. இது ஒரு சட்ட ரீதியான விவாதம். எல்லாத்தையும் நீங்கள் இப்படி தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.